ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் யாரெல்லாம் கேமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஒரு படத்தில் நம்ம விஜய் சார் கூட டாப் ஸ்டார் பிரசாந்த், மைக் மோகன், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கவும் செய்கிறாங்க. கேமி அப்புறம் யாரெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் சார். நான் ஏன் ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து சொல்கிறேன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கேமி அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அப்டேட் வந்து கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி தான். ஸோ அவர் இந்த ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு கேமி பண்ணுறதா தான் நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டவுட்டி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃபே ஆஃபிஷியல் ஷேரும் பண்ணியிருப்பாங்க. வெங்கட் பிரபு கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் கிட்ட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரை ஏஐ மூலமாக கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு உங்ககிட்ட இருந்து பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸோ கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இப்போ வந்து போயிட்டு இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கிட்ட சொல்லலாம் இருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சாரோட கேமி அப்பியரன்ஸ்க்கான ஒர்க் எல்லாமே டீம் முடிக்கும்னு சொல்லிட்டாங்க. விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் கிட்டேயுமே அந்த ஒரு விஷுவலை காமிக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே பிடிக்கும் இருக்கு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் சாரோட கேமி அப்பியரன்ஸ் படத்தில் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்துக்கான ப்ரீ கிளைமேக்ஸில் தான் கேப்டன் விஜயகாந்த் கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கு போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த கேமியோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் இந்த ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. ஸோ ஒருவேளை சிஎஸ்கே பிளேயர்ஸ் இல்லாமல் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஷூட்டிங் கேரளாவில் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ கேரளாவில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டேடியம் முழுக்கவே சிஎஸ்கேக்கான ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் டோனி இந்த ஒரு படத்தில் கேமி அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருந்துச்சு. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபேக் தான். ஒன்று சிஎஸ்கே பிளேயர்ஸ், அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேக்கான ரெஃபரன்ஸ் இந்த ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. அண்ட் நம்ம படத்துக்கான டேரக்டர் வெங்கட் பிரபுமே இந்த ஒரு படத்தில் கேமி அப்பியரன்ஸ் பண்ண வச்சிருக்காரு. அடுத்த கேமி அப்பியரன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிஷா மேம். ட்ரிஷா மேம் ஆல்ரெடி விஜய் சார் கூட நிறைய படங்கள் நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக லியோ படம் விஜய் சார் கூட நடிக்க வச்சிருப்பாங்க. லியோவில் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிஷா மேம் அண்ட் விஜய் சாருக்கான டான்ஸ் சீக்வன்ஸ் தான். ஸோ லியோ படத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் டான்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ட்ரிஷா மேம்க்கும் விஜய் சாருக்கும் டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் செய்து. குண்டூர் காரம் படத்தில் மடக்கி தட்டு எப்படி சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் சரி இல்லையா. ஸோ அந்த ஒரு சாங்கான கோரியோகிராஃபர் தான் விஜய் சாருக்கும் ட்ரிஷா மேம்க்குமான சாங் சீக்வன்ஸுக்கு கோரியோகிராஃப் பண்ண வச்சிருக்காரு. ஸோ ட்ரிஷா மேம் இந்த ஒரு படத்தில் கேமி அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100% வந்து கன்ஃபார்ம் தான். இன்ஃபேக்ட் அஃபிஷியலாக அவங்களுமே ஷேர் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்த கேமி அப்பியரன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மங்காத்த படத்தில் ஒரு டைலாக் வந்து இருக்கும் இல்லையா, கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் எஸ்கே சிவகார்த்திகேயன். ஸோ அவருமே இந்த ஒரு படத்தில் கேமி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் தான். விஜய் சாருக்கும் எஸ்கேக்குமான ஒரு சீனை ரீசெண்டாக ஷூட் பண்ணி முடிக்கவும் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீனில் மைக் மோகனுமே இருந்த மாதிரி அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. விஜய் சார், எஸ்கே அப்புறம் மைக் மோகன் இவங்க 3 பேருக்கான சீனாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. எது எப்படியோ எஸ்கே இந்த ஒரு படத்தில் கேமி அப்பியரன்ஸ் பண்ணவும் இருக்காரு. ஒரு 1 to 2 நிமிஷம் இந்த ஒரு கேமி அப்பியரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு.